போதும் போ. போதும் மாட்டேன். முகத்தை திருப்பிக்கிட்டா. ரசிப்பட்டு திராட்சை சாப்பிட்றேடி செல்லாம். இங்கே இருக்கட்டும். நாளைக்கு சாப்பிட்டு அப்படியே போட்டிருக்காளாட்டுக்கு. இல்லை பாப்பா முன்னாடி போட்டது சாப்பிட்றான். அவளா கொத்தி காக்கா குறியெல்லாம் கொத்தி தின்ட்டு மூக்கை தைச்சா தெரிச்சுக்குவோம். அதான் மூக்கு தாம்மா தேய்க்குது. சாப்பிட்டுட்டு மூக்கை தைச்சா தெரிச்சுக்குவோம். ரோசி போதுமாயா? குடு. ஏமா அப்புறம் எடுக்கிற குடு சாப்பிட்றோம். பார்ப்போம். நிறையா சாப்பிட்ருச்சா? அப்புறம் என்ன வாழைப்பழம் இது மாதிரி 3 பங்கு சாப்பிட்ருச்சு. அம்மா கையிலேருந்து எவ்வளோ அழகாக வாங்கி சாப்பிட்றா. ஏறி மிதிச்சிருச்சிங்களான்னு அது இல்லை பாதியாக அதை இது பண்ணி கொடு. பாதியாக உடச்சி கொடு. முழுசாக இருக்கும் அவளுக்கு பேக்க தரலையாட்டு. உடைக்க தரல போல். எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றாள்லம்மா. பார்க்கவே ஆசையாக இருக்குது. தோலை எடுக்கிறா பாரு. இப்படி தானே அந்த தினையிலையும் தோலை எடுத்துருப்பா. தினை இருக்கிறது எத்தனுண்டு, அதில் தோலை எடுத்துட்டு சாப்பிட்றா பாரு உள்ளுக்கு இருக்கிறத. அதே மாதிரி தான் இந்த திராட்சையில் எவ்வளோ மெலிசாக இருக்குது தோல். அதை எந்த அளவுக்கு பேத்தெடுக்கிறா பாருங்க. நாக்கு பாரு எவ்வளோ தடுப்பாக இருக்குது. உருவி எடுக்கிறா. போதும், தோலை உருவினது போதும். பழத்தை சாப்பிடு. பேத்து பிடிச்சி இழுக்கிறான் நல்லா. நல்லா இருக்கா? சாப்பிட்றம்மா. கால்வாசி சாப்பிட்டுட்டா. அதை தான் நான் சொன்னேன். அப்புறம் முன்ன விட்டு கொடுத்தது எங்கே இருக்குதுன்ட்டா. அதான் நான் பார்க்கல, சண்டைக்கு போயிட்டேன்ல. இப்போ தான் சாப்பிட்றத பார்க்குறேன். நிதிஷிட்ட கூப்பிட்டு வரணும். நிதிஷ் சரி படிக்கட்டும். என்ன குதிக்கிறியா? ரோசிமா எவ்வளோ அழகா சாப்பிட்றா பாரு. முன்னாடி வாழைப்பழம் தின்னதுல என்கிட்ட வாழைப்பழம் சாப்பிட்டுதடா. அப்படியே என் கையெல்லாம் நக்கி பிடிச்சி இல்லை ஆகி போச்சுன்னு கையெல்லாம் கொத்தி நக்குது. பரவாயில்லம்மா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கமா பாரு. இப்போ திராட்சை வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அவர் பாக்கெட்டில் எதுவும் எடுத்து போட்டு போடுறது பாப்பா கொடுத்தோன்னே பாரு. இப்போ தான் பிறந்தது 4 மந்தி குட்டினாங்க. மற்றதும் கொடுக்கலாம். என்னென்ன சாப்பிட்றாலோ எல்லாம் கொடுக்கலாம். ஆசையா இருக்குல்ல அழகா இருக்கு. இப்பதான் அழகா இருக்கு. கொய்யாப்பழம் கொண்டு வந்தா நம்ம கூடயே வருது. என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல. நான் தான் கொடுத்துக்கிட்டே வரேன். இட்லி வைக்க சொல்றேன், தோசை வைக்க சொல்றேன். நைட்டு திறந்து விட்டுறேன். நாங்க தூங்க போயிட்டோம் தம்பி. அம்மா அந்த ரூமுக்கு போயிட்டாங்க, நான் இந்த ரூமுக்கு போயிட்டேன். கரண்ட் போட்டு நசுங்கி போவோம். நமக்கு தூக்க கலக்கத்துல தெரியாது. அவ கத்துவா அப்ப தெரியும். ஆனா புடங்கையில தாண்டா இன்னைக்கு வந்தா. படுத்திருக்கும் போது யாரு போனாலும் பின்னாடியே வந்துட்டான். கொஞ்சம் தூங்க போனோம்னா ஊன்னு கத்துறான். இன்னும் 1 மாசம் கூட அவ்வளோ நம்ம வந்து நல்லா பழகிட்டா பாரு. எவ்வளோ அட்டாச் ஆகிட்டா. இன்னொரு 4 மாசம் இருந்ததுன்னா அவ்வளோதான். நம்மளை விட்டு பிரியவே மாட்டா. அப்படி இருந்தாதான் வெளில விட்டாலும் பறக்காது. யாரு வந்தாலும் கண்டுபிடிச்சிருவான். நம்மகிட்டே வரும். நல்லா கண்டுபிடிச்சி வர்றா பாரு. சாப்பிட்றா பாரு. பாதி சாப்பிட்டுட்டா. சாப்பிட்ற செல்லப்பட்டு என் தங்கப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டேன்னா எவ்வளோ ஆசை. அந்த தோலை பாரு எப்படி உரிக்கிறான்னு பத்தியா? கொஞ்சம் கொடு. அண்ணன் கொடுக்குறான் பாரு. யார் கொடுத்தா என்ன, எனக்கு தேவை சாப்பாடு அவ்வளோதான். யார் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். அவன் வந்த உடனே ஏன் பாப்பா நீ எப்போ பார்த்தாலும் வந்துடுறேன். நீ கொடு. ஆப்பிள் இருந்தால் கொடுக்கலாம்.